கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். அதன்படி 1 மணி வரை ரசிகர்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் கலங்கிய கண்ணோடு பலரும் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். விஜயகாந்த் பல நூற்றுக்கணக்கான இயக்குநர்களை, தயாரிப்பாளர்களை, நடிகர்களை திரைத்துறைக்கு அழைத்து வந்தவர். தனக்கு கிடைத்த வாய்ப்புகள் மூலமாக பலரை உருவாக்கிவிட்டு அழகு பார்த்தவர். எம்.எஸ். பாஸ்கர் போன்ற நடிகர்கள் குலுங்கி குலுங்கி அழுகின்றார்கள் என்றால் அந்த அழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் இதுதான். விஜயகாந்த் என்பவர் நல்ல நடிகராகவும் நல்ல மனிதராகவும் எல்லோருக்கும் நல்லவராகவும் வாழ்ந்து ஒரு பெருவாழ்வை வாழ்வு முடித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் பல்வேறு நடிகர்களும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இன்று வருகை தர இருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நேற்றைய தினம் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருந்தார்கள். இன்றைய நாளில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரில் வருகை தந்து மத்திய அரசு சார்பிலும் பாஜக சார்பிலும் கேப்டன் விஜயகாந்தினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2005ஆம் ஆண்டு முதல் பல்வேறு கட்டங்களாக அரசியலில் அவர் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று களம் கண்டிருக்கின்றார். திரைத்துறையில் பெற்ற வெற்றியை போல அரசியல் துறையிலும் விஜயகாந்த் அவர்கள் கணிசமான வெற்றியை பெற்றிருக்கின்றார். 234 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராக கட்சி தொடங்கி ஒரு 6 ஆண்டுகளிலேயே வருவது என்பது தமிழகத்தில் அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அதை மாற்றி தமிழகத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக தன்னுடைய வழக்கமான அந்த கருப்பு நிற கண்ணாடி, கைக்கடிகாரம், தேமுதிக நிறத்திலான மோதிரம், தேமுதிகவினுடைய துண்டு, வெள்ளை நிற வேஷ்டி சட்டையுடன் உறக்கம் கொண்டிருக்கின்றார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எனக்கு சோறு போட்டு அழகு பார்த்த தாய், என் மேல் அக்கறை கொண்ட நல்ல உள்ளம், என் மேல் மட்டுமல்லாமல் எல்லார் மேலும் அக்கறை கொண்ட ஒரு அருமையான ஒரு இதயம் இன்னைக்கு துடிப்பு அடங்கி போச்சு. எப்போ பார்த்தாலும் மற்றவர்கள் சாப்பிட்டாங்களா, அடுத்தவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க குடும்பத்தில் என்ன கஷ்டம், அவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம், இப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. ரொம்ப குழந்தை மாதிரி. ஒரு நாள் வீட்டுக்கு எதிர்க்க கடைக்கு போயிட்டு நான் ஃப்ளாட்டுக்குள்ளே நுழையத்துக்கு வரும்போது சரன்னு ஒரு கார் பக்கத்தில் வந்து நின்றுது. பேக் டோரை இறக்கி இங்கே எங்கே தெரியுற அப்படின்னாரு. இல்லைண்ணா இதான வீடு, வா காரில் ஒரு ரவுண்டு போகலான்னாரு. இல்லை நீங்கள் போங்கண்ணே, நீங்கள் ஏதாவது வேலையாக போவீங்கன்னு. சரி அப்புறம் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னென்ன பார்க்கவே இல்லை. இந்த கொரோனா பீரியடர் வந்து பார்க்கவே முடியல. அதுக்கப்புறமா எத்தனையோ முறை போய் பார்த்தேன். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் பார்க்க முடியல. இப்போ இப்படியா பார்க்கணும்? நம்ம எல்லாம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, அடுத்தவங்க வயிறார சாப்பிடணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் விதைச்சிட்டு போயிருக்கிறாரு. அவருடைய வழியை பின்பற்றுவோம். அண்ணன் இறைவனாக வாழ்ந்தார், இறைவன்கிட்டே போயிட்டார். நிச்சயமாக அவருடைய ஆன்மா நம்மளை எங்கிருந்தாலும் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது, இப்போவும் சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்ல தெரியல, போயிட்டு வாங்கண்ணே, மறுபடியும் இதே மண்ணில் வாங்க, இதே கேப்டனாக வாங்க, நாங்கள் எந்த பிறவியில் இருந்தாலும் உங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து, வேண்டுகோள்.